அக்கா அக்கா அக்கா. வாடா புஜ்ஜி, இப்பதான் உனக்கு அக்கா பார்க்கணும்னு தோணுச்சா? உள்ள வா. அக்கா அப்படிலாம் இல்லைக்கா, உன் மேலே நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன்க்கா, அதனாலதாக்கா உன்னை பார்க்க வந்தேன். எனக்கு தெரியும்டா உனக்கு என் மேலதான் ரொம்ப பாசம்னு. அம்மாவை விட உனக்கு என்னைய தானே ரொம்ப பிடிக்கும். ஆமாக்கா, அம்மாவை விட ஒன்னதாக்கா எனக்கு பிடிக்கும். உன்னையும் பிடிக்கும், மாமாவையும் பிடிக்கும்க்கா. மாமா எங்கக்கா? மாமா இல்லையா? மாமா இப்ப வந்துருவாரு புஜ்ஜி. இரு, அத்தை இருக்காங்க, அத்தையை கூப்பிடுறேன். அத்தை, அத்தை இங்க வாங்க, புஜ்ஜி வந்திருக்கான் பாருங்க. யாரடி வந்திருக்கா? கூப்பிட்ட? அத்தை, என் தம்பி புஜ்ஜி வந்திருக்கான். அத்தை, யாருடி உன் தம்பி? புஜ்ஜியாது? இவ்வளோ பெரிய ஆளா வளர்ந்துட்டான்? உங்க அப்பா சரியான கஞ்ச பயலாச்சே, இவ்வளோ பெரிய ஆளா எப்படி வளர்த்தான்? அத்தை சும்மா இருங்க அத்தை, தம்பி காதுல விழுந்துற போது சங்கடப்படுவான்ல. அக்கா, அத்தை சொல்றது எனக்கு கேட்டுருச்சுக்கா. அதில் ஒன்றும் நான் சங்கடப்படவே மாட்டேன். அப்பா எல்லா விஷயத்துலையும் கஞ்சத்தனமாக தான் இருப்பார். எது கேட்டாலும் வாங்கியே தரமாட்டாருக்கா. டேய் போடா, அத்தை சொல்றாங்க நீ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பா ரொம்ப நல்லவர் தெரியுமா, அனாவசியமா தான் செலவு பண்ண மாட்டார். ஏண்டி சாரு, உங்க அப்பா என்னைக்கு அனாவசியமா செலவு பண்ணியிருக்கேன்? அவன் தான் செலவே பண்ண மாட்டான். விருந்துக்கு கூப்பிட்டான்னு போக மொட்டை தலையில மிளகா அரைச்சில அமுச்சு விட்டான். அப்படியேப்பட்ட வேண்டிய உங்க அப்பேன். அத்தை சும்மா இருங்க அத்தை, அந்த காசை எங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா 3 வருஷத்துல தரேன்னு தான் சொல்லியிருக்காரு. ஒன்றும் வச்சுக்கலாம் மாட்டார். 3000 ரூபாயை 3 வருஷமா கொடுப்பேன், அதை வாங்கிக்கணுமா? சரி சரி சரி, வந்தவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடு. என்னடா புஜ்ஜி திடீர்னு வந்திருக்க, சொல்லவே இல்லை. அது ஒன்றும் இல்லைக்கா, மாமா பார்த்து ஒரு பைக் வாங்கலான்னு வந்தேன். நல்ல பைக்னா மாமாவுக்கு தானே தெரியும். அதனால மாமாட்ட சொல்லி மாமா பேர்லேயே ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். அப்பாவுக்கும் தெரியும், அப்பா மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன்னு சொன்னாருக்கா. ஆமாண்டா புஜ்ஜி, மாமாக்கு தான் பைக்கை பற்றி எல்லாமே தெரியும். இஎம்ஐ கூட போட்டு எடுத்து கொடுத்துருவாரு தெரியுமா. அவருக்கு சிபில் ஸ்கோர் இல்லைனாலும் அத்தை பேரில் கூட போட்டு எடுத்து கொடுத்துருவாங்கடா. ஆமாண்டி, உங்களுக்கு நான் தான் கிடைச்சனாக்கா. அத்தை அத்தை, அதெல்லாம் மாமா பேர்லையோ இல்லை உங்கள் பேர்லையோ இஎம்ஐ போட்டு எடுத்து கொடுத்தா எங்கள் அப்பா கரெக்டாக கட்டிடுவார். அவர் ரொம்ப நாயஸ்தன்ட்ட. அடே, உங்க அப்பா என்னைக்குடா பணத்தை கையில் வச்சிருக்கான்? அவன் காசை கையில் வச்சு நான் ஒரு நாள் கூட பார்த்தது இல்லடா. சரிடா, உங்க மாமி வந்தது என்னன்னு கேட்டுக்க. சரிங்க தா, மாமா வந்தவொடனே நான் என்னன்னு கேட்டுக்கிறேன் தா. சரிடா தம்பி, நீ உட்காரு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். டேய் மாப்பிள்ள, வாடா மாப்பிள்ள, எப்போ ஊர்லேருந்து வந்த? ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருந்தா நான் வந்து உன்னைய கூட்டிகிட்டு வந்திருப்பேன்ல. சாரி செல்லம் எங்க? மாமா, அக்கா எனக்கு காஃபி போட போயிருக்கு மாமா. தம்பி இந்தடா காப்பி குடி. வாங்க, நீங்கள் எப்போங்க வந்தீங்க? என்னங்க தம்பி இஎம்ஐயில் வண்டி வாங்க வந்திருக்காங்க. நல்ல வண்டியாக பார்த்து அவனுக்கு எடுத்து கொடுங்க. மாப்பிள்ள, என்ன வண்டி வாங்க வந்திருக்கீங்க? என்ன ரேட்டுக்கு வாங்க வந்திருக்கீங்க? அப்பா எவ்வளோ பணம் கொடுத்து விட்டாரு சொல்லுங்க, உடனே எடுத்துடலாம் மாப்பிள்ள. மாமா, அப்பா எதுவும் காசு கொடுத்துள்ள மாமா. நான் அப்பாட்ட சொன்னேன் நீ ஊருக்கு போ, அதெல்லாம் மாமா பார்த்து எடுத்து தருவார், அப்புறமா பேசிக்கலான்னு சொன்னார் மாமா. சாரு, உன் தம்பி என்ன சொல்கிறான்? எனக்கு ஒன்றுமே புரியலையே. நீ சொல்லு, உனக்கு தான் உங்கள் குடும்பத்தை பற்றி நல்லா தெரியும். அவர் என்ன சொல்லியிருப்பாரு, கரெக்டாக சொல்லு. அது ஒன்றும் இல்லைங்க, அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா முன்பணம் கட்டி வண்டி எடுத்து கொடுத்துருவீங்களாங்க, இஎம்ஐ நீங்களே கட்டிடுவீங்களாம். அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காருங்க. மாப்பிள்ள, கொஞ்சமாவது நியாயம் வேணாமா மாப்பிள்ள? அது என்ன மாப்பிள்ள, முன்பணமும் நானே கட்டணும், இஎம்ஐ நானே கட்டணும். அதை உங்கள் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுக்கு அவரே நேரடியாக இஎம்ஐ கட்டிடலாம்ல மாப்பிள்ள? அது இல்லைங்க மாமா, அப்பாவுக்கு கடனாளியாக இருக்கிறது பிடிக்காது. உங்கள்கிட்ட வாங்கினா அது கடனாக இருக்காது. அதனால தான் மாமா உங்களே எல்லாமே பார்த்துக்க சொல்லியிருக்காரு. ஆமாங்க, எங்கள் அப்பாவுக்கு கடை வாங்குறதுலாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க. எப்போவுமே நீதி நேர்மை ஒழுக்கம் இதுதாங்க எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முக்கியமாக இருப்பார். சரி செல்லம், நீ சொல்லிட்டா ஏதாவது பண்ணிடலாம் செல்லம். ஆனால் என் பேரில் ஏற்கனவே 4 இஎம்ஐ இருக்கிறதுனால எடுக்க முடியாது செல்லம். நம்ம வேணால் அம்மா பேரில் போட்டு வேணால் எடுத்துடலாம். ஏன்னா அம்மாவுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குது. அதனால அம்மா பேரில் போட்டு வேணால் நான் எடுத்து கொடுத்துட்றேன். சரிங்க, எதுக்கும் அத்தைகிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க. அத்தை எதுவும் சொல்ல போகிறாங்க. செல்லம், நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் செல்லம். அம்மா, அம்மா இங்கே வாமா. என்னடா கமலு, உங்க குடும்ப விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் எதுக்குடா? தம்பி வந்திருக்கான், அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு கவனிச்சு அமுச்சு விட்றா. தம்பியை கவனி. என்னங்க அத்தை எப்படி பேசுகிறாங்க? அத்தை பேரில் லோன் போடுறோன்னு சொல்லுங்க. செல்லம், நான் பார்த்துக்கிறேன் செல்லம். நான் எங்கள் அம்மாட்ட பேசிக்கிறேன் செல்லம். நீ எதுவுமே கவலைப்படாத. ஊருக்கு போகிறப்ப உன் தம்பி வண்டியோட தான் போகிறான். சரிங்க சரிங்க, நீங்கள் பேசிக்குவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. எப்படியாவது என் தம்பிக்கு வண்டியை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. அக்கா, அதெல்லாம் மாமா நமக்குனா என்ன வேணாலும் செய்வாருக்கா. அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாருக்கா. ஆமாண்டா பஜ்ஜி, நீங்க என்ன கேட்டாலும் செய்வேன் அவங்க மாமே. அத்தா, என் தம்பி பேர் பஜ்ஜி இல்லை புஜ்ஜி. ஏண்டி வாயில நுழையிற பேரா ஏதாவது வைக்காம அது என்ன பஜ்ஜி சுஜின்ட்டு வச்சிருக்கீங்க? ஆம்பளை பையலுக்கு போய் எவ்வளோ பேர் இருக்கு? மாரியப்பன், சுப்பிரமணி, இப்படி ஏதாவது ஒன்று வச்சிருக்க வேண்டியதானே?
புஜ்ஜியா பொஜ்ஜி பேர் வச்சிருக்காங்க பாரு. அம்மா கொஞ்சம் பேசாட்டுக்குருமா, தேவையில்லாமல் எதுக்குமா பேசுகிற? உன்னோட பேரில் இஎம்ஐ போட்டு என் மாப்பிள்ளைக்கு ஒரு பைக் எடுத்து கொடுத்தாலாம் என்ன? நாளைக்கு வா, பைக் ஷோரூம் போயிட்டு வந்துடலாம். டேய் கமலு, எனக்கு மொட்டியெல்லாம் ரொம்ப வலிக்குதுடா. எப்படி இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு வெளியே எங்கேயும் அலைய முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாரா, பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட மொட்டி ரொம்ப வலிக்குது, நிற்கவே முடியல. அத்தை, என்னத்த இப்படி சொல்றீங்க? என் தம்பி பாருங்க, ஆசாசையா வந்திருக்கான் வண்டி வாங்கணும்னு சொல்லி. நீங்க என்னமோ இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அடியே சாரு, வண்டி வாங்கணும்னா காசு கொண்டுட்டு வரணும். நீங்கள் என்னடானா என் பேர்ல இல்லை இஎம்ஐ போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே உங்கள் அப்பனுக்கு புஜாஜ் ஃபைனான்ஸில் 20,000 வாங்கி கொடுத்தேன். அவன் கட்டவே இல்லை தெரியுமா? தெருவில் நின்று ஃபைனான்ஸ்காரங்க வந்து கத்துன்னு என் கூட சண்டை போட்டாங்க. பதிலுக்கு நானும் சண்டை போட்டுல அவங்கள அமுச்சு விட்டேன். ஆனால் ஒன்று, நானும் காசு கட்டலை. அதனால என்னையெல்லாம் எதுக்கும் கூப்பிடாதீங்கப்பா, என்னை ஆளை விடுங்க. அம்மா இப்படிலாம் பேசி என் செல்லத்தோட மனசை கஷ்டப்படுத்தாதம்மா. அவங்க அப்பா காசு வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொன்னார், அவர்கிட்ட இல்லை, அதனால அவர் கட்டலை. நீ சும்மா இருடா. இருந்தால் மட்டும் அப்படியே தூக்கி கொடுத்துட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க. பெருசாக பேசுகிறேன். அத்தை, எங்க அப்பா இப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. அத்தா நீங்கள் எங்கள் அப்பாவை எது வேணாலும் சொல்லிக்கிங்க, ஆனால் உங்கள் பேரில் இஎம்ஐ போட்டு எனக்கு பைக் எடுத்து கொடுத்துருங்க. எனக்கு பைக்கு தான் முக்கியம். டேய் கமலு, உங்கள் மாமனார் எம்பிட்டு அழகா பிள்ளைய பெற்று வச்சிருக்கான் பாரு. என்ன பேச்சு பேசுகிறேன் பார்த்தியா? என்னங்க, என் தம்பிக்கு வண்டி வேணாங்க. அத்தை இப்படிலாம் பேசுறாங்க, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அவன் நாளைக்கு நல்லா சம்பாரிச்சானா நமக்கு தானங்க வந்து செய்ய போறான். இதெல்லாம் யாருக்கும் தெரியாதே. ஐயோ செல்லம், நீ அழுகாத செல்லம். நான் 10 வட்டிக்கு கடை வாங்கியாது உன் தம்பிக்கு வண்டி வாங்கி தரேன் செல்லம். நீ அழுகாத செல்லம். ஏண்டா 10 வட்டிக்கா கடை வாங்க போற? நான் முடியலன்னு சொன்னேன், என்னை கொண்டு ஜிஹெச்சில் சேர்த்து விட்டா. இப்போ உன் மச்சனனுக்கு வண்டி வாங்கினவும் 10 வட்டி கடை வாங்க போறியாக்கும். ஏண்டா உன் பொண்டாட்டி கண்ணீருக்கு மதிப்பு இருக்குது, பெத்த தாயிடா நான். என் கண்ணீருக்கு மதிப்பு இல்லையா? ஆமாம்மா, உன் கண்ணீருக்கு மதிப்பு இல்லை. ஏன்னா என் செல்லம் எப்பயாவது அழுகும். நீ எப்போ பார்த்தாலும் அழுது அழுது என்னை வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்ப. அதனால உன் கண்ணீருக்கு மதிப்பு இல்லைம்மா. என் செல்லத்துக்காக 20 வட்டி என்ன 50 வட்டி கூட வாங்கி என் மச்சனனுக்கு நான் வந்து வண்டி வாங்கி கொடுப்பேன். அப்போ அதை என் வீட்டில இருந்து செய்யாத, வீட்டை விட்டு வெளியே போடாமத. அத்தை, ஏன் தான் இப்படி மாமா மனசு சங்கடப்படுற மாதிரி பேசுறீங்க? கேட்குறப்ப எனக்கே கண்ணீர் வருது. டேய் நீ சும்மா இருடா. உங்கள் குடும்பமே இப்படி பேசி பேசி தாண்டா அந்த மொட்டையில் மிளகா அரைச்சி வச்சிருக்கீங்க. அத்தை, என்னத்த இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப ஓவரா பேசுறீங்க அத்தை. ஒரு 2 லட்சம் போட்டு என் தம்பிக்கு வண்டி கூட வாங்கி தர முடியாது உங்களால. உங்களையெல்லாம் இத்தனை வருஷம் நான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, அதெல்லாம் யோசிச்சு பேசுங்க அத்தை. அடியே சாரு, நாங்கள் தான் ஒன்றை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீ அதை யோசிக்காம பேசுகிற. உங்கள் வீட்டில் நாங்கள் வந்து இல்லை, எங்கள் வீட்டில் தான் நீ வந்து இருக்க. ஏங்க, என்னங்க அத்தை இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க? இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசுறாங்க. வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிக்கிறீங்கல்ல. நான் இப்பவே எங்க வீட்டுக்கு போறேன். வாடா தம்பி. மாமா, எங்கள் அக்கா மனசை எப்படி சங்கடப்படுத்த மாதிரி பேசுகிறாங்க பாருங்க. நான் இருக்கிறப்பே இப்படிலாம் பேசுறீங்க, நான் இல்லாதப்ப எங்கள் அக்காவை என்னென்ன பேசுவீங்க. எனக்கு அழுகழுகையாக வருது மாமா. மாப்பிள்ள அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. என் செல்லத்தை நான் என்னைக்காவது சங்கடப்படுற மாதிரி வச்சிருக்கேனா? உன்னை என்னைக்காவது நான் சங்கடப்படுற மாதிரி பேசியிருக்கேனா? சரி மாப்பிள்ள, உனக்கு இஎம்ஐ போட்டு எங்கள் அம்மா பைக்கு தானே எடுத்ததில்ல, நீ என் பைக்கை எடுத்துகிட்டு போ. அதை நீ வச்சுக்க, நான் சைக்கிளில் கூட ஆஃபீஸ்க்கு போய்க்கிறேன் மாப்பிள்ள. டேய் மொட்டை, அதுவும் என் பேரில் போட்டு வாங்கின பைக்கு தான். நீ சொந்தமாக வாங்கினது அந்த சைக்கிள் தான். அந்த சைக்கிளை வேணால் கொடுத்து விடு, உன் மச்சனை ஓட்டிட்டு போட்டோம். வண்டி மேலே கையை வச்சிங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏண்டா பஜ்ஜி, உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா தெரியாதா? அத்தை, நீங்க இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன். நான் எங்க வீட்டுக்கே போறேன். வாடா தம்பி, போலாம் நம்ம வீட்டுக்கு. இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. செல்லம், உனக்கே இந்த வீட்டில் இடம் இல்லைன்னா நானும் உன் கூடயே வர செல்லம். மாமா மாமா அதெல்லாம் வேணாம், நீங்கள் இங்கேயே இருங்க. அங்கே ஏற்கனவே 1000 கஷ்டமாக இருக்குது, இதில் நீங்கள் வேற வரேங்கிறீங்க. கமலே கமலே, நீ காலம் முழுக்க இங்கே தாண்டா இருக்கணும். ஏ, வாடா தம்பி போலாம். என்ன இவ வான்னு உள்ளேல கூட்டிட்டு போறா? ஏண்டா கமலே, வழி இந்த பக்கம்ல இருக்கு. அம்மா, உன் மகன் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்காதா? என்னையும் சாருவையும் இப்படி பிரிச்சிட்டியேம்மா. ஏண்டா நானாடா உங்களை பிரிச்சு விட்டேன்? வண்டி கேட்டு உன் மச்சனை வந்து சண்டை எடுத்து பிரிச்சு விட்டான். இதுக்கு என்னைய சொல்கிறேன், போடா வேலையை பார்த்துக்கிட்டு. உன் மாமனார்ட்ட காசு இல்லைன்னா அதுக்கு நான் தான் ஆளா? ஏண்டா அம்மா, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். இப்பயே நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன். நான் திரும்பி வரணும்னா நாளைக்கு பைக் ஷோரூமுக்கு வந்து நீ இஎம்ஐ பேப்பரில் கையெழுத்த போடு, அப்போ தான் நான் திரும்பி வருவேன். இப்போ நான் போகிறேன். அப்போ நீ என்னைக்குமே திரும்பி வர முடியாதுடா. நானும் கையெழுத்து போட மாட்டேன், போட மாட்டேன். அம்மா, நான் போய் கடை வாங்கியாவது என் மாப்பிள்ளைக்கு நான் வண்டி வாங்கி தருவேன், இது சத்தியம். நான் வரேன். ஏய் கமலே, சரி போயிட்டு வா, பாய். உன் பொண்டாட்டி போறேன் போறேன்னு தான் சொல்லுவா, ஆனால் போக மாட்டா, இங்கே தான் இருப்பா. நீ எப்படியா இருந்தாலும் இங்கே தாண்டி வரணும். பாருங்க மக்களே, பொண்ணு எடுத்த வீட்டில இருந்து கொடுப்பாங்கன்னு தான் பேரு, ஆனால் இந்த காலத்தில் எல்லாம் வாங்குறதுலேயே தான் குறியா இருக்காங்க மாப்பிள்ளை வீட்டில இருந்து. சரிங்க மக்களே, நான் இன்னைக்கு போயிட்டு வரேன். நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.